அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமாக மஞ்சத்தூள், உப்பு, லெமன்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காயவும் ஒரு 50 கிராம் கோல்டு வின்னர் விட்டுருக்கோம். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஊற்றுறேன். நீங்கள் கடையிலனா நல்லெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ 50 கிராம் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் கூட இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு பிரிஞ்சலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளும் போடுவோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிய ஊட்டி நம்ம ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் நீல வாக்கில். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டு கலரில் வதங்கிடணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அந்த கோல்டு கலருக்கு மாறினாலே போதும் லைட்டாக. இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றாதனால நல்லா கொஞ்சம் வெங்காயம், தக்காளிலாம் அதிகமாக போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சிக்கனை அதில் போட்டு அந்த எண்ணெயிலே இந்த சிக்கனை நல்லா வேக வைக்கணும். அதில் உள்ள தண்ணிலாம் நல்லா சுண்டி அந்த கலர்லாம் மாறிடும் சிக்கனில். அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கினா அதோட வேஸ்டேஜே 1/4 கிலோ போயிடும். மிச்சம் இந்த அளவு தான் இருக்கும், ஒரு 3/4 கிலோ அளவு தான் இருக்கும் அது. நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி. பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம விட்டுறலாம். நல்லா அந்த சிக்கனில் உள்ள நீர்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நல்ல பழமாக ஒரு 4 தக்காளி, எள்ளு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, ஒரு 4 முந்திரி எல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அது நல்லா சுருண்டு வந்திருக்கு. பாருங்கள், இந்த எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கறிக்கு மட்டும் போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் பின்னாடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நம்ம இந்த சிக்கனை நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், நம்ம இப்படி செய்யும்போது இந்த நம்ம வதக்கும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். பாருங்கள், ஒவ்வொரு மசாலாவாக போட்டு நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த மசாலா போடணும். அப்போ தான் நல்ல மசாலா அந்த சிக்கனில் நல்லா சேர்ந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கும். நம்ம பொறுமையாக சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம ஒவ்வொரு மசாலாவாக போட்டு நம்ம இதை கிண்ட அந்த சிக்கனும் வெந்து வந்துடும். பொறுமையாக செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு, முந்திரி இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி அரைச்சி போடும்போது சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இந்த இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நம்ம இன்றைக்கி ஒயிட் ரைஸுக்கு தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், இது ஒரு கரம் மசாலா, கறி மசாலான்னு சொல்லலாம். நம்ம எல்லாமே மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு மசாலா. உங்கள்கிட்ட என்ன கறி மசாலா இருக்கோ அது போட்டுக்கலாம். அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பாருங்கள், இதிலே கறி நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இது கரம் மசாலா, வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் கலந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். அது ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு கறி மசாலாவிலையும் கொஞ்சம் கலந்துருப்போம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இது ஒரு மசாலா. இதுவும் வறுத்து அரைச்ச மசாலா. இதில் கொஞ்சம் லைட்டாக வெந்தயம், கடுகுலாம் சேர்த்து அரைச்சிருப்போம். ஒவ்வொரு மசாலா இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் போடும்போது அந்த கிரேவி வந்து நல்ல கடை டேஸ்ட்டுக்கு வரும். நம்ம கடையிலலாம் அப்படி தான் போடுவாங்க, ஒரே மசாலா போட மாட்டாங்க. ஒவ்வொன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு மசாலாவும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரைச்சிருப்போம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம இந்தளவு ஒரு 3/4 கிலோ கறிக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அந்தளவு போட்டால் போதும். பாருங்கள், அதுவே வந்து நல்லா திக்காக வரும் பாருங்கள். நம்ம தேங்காயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அப்படி உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சும்மா ஒரு 2 சில்லுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அரைச்சி ஊற்றலாம். அப்படி இல்லை தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் போடலை. இதுவே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா குழம்பு வந்து அவ்வளோ நல்லா திக்காக இருக்கும். இதை அப்படியே நல்லா வற்ற விட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி கூட வந்துடும். இன்றைக்கி நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கல்பாசி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. எலும்புச்சம்பழம் போடுறதுக்கு பதிலாக இந்த லெமன் கிராஸ் போட்டிருக்கோம். அந்த புளிப்பு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். இது போடணும்னு இல்லை, லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டால் கூட போதும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான